வணக்கம். நான் சைதி மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். நான் இப்போ பசங்களை இட்டுன்னு பசங்கள்லாம் நிறைய இல்லை இருந்தால் கூட இது பாருங்க, எங்கேயோலாம் சிறுத்தை புலி குழந்தைங்கள இழுத்துன்னு போயிடுச்சு. அப்பா அம்மா கூட போக சொல்லவே அவங்க ஒன்றுன்னா அசால்ட்டாக பின்னாடி விட்டுட்டு முன்னாடி போனாங்களோ இல்லை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி மெதுவாக போனாங்களோ தெரியாது. பெரும்பாலும் என்னென்னா குழந்தைங்கள்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனாக்கா தெரியாத இடம் இருந்தாலும் திப்புன்னு ஓடுங்க. அவங்க பாட்டுக்கு முன்னாடி ஓடுங்க. நான்லாம் பார்த்துக்கிறேன். நம்ம தான் என்ன பண்ணோன்னா அதுங்களை கையில் பிடிச்சின்னு ஈர்த்து வச்சுக்கணும். என்னன்னா ஒரு சம்பவம், என் தம்பிக்கு 6 வயசு இருக்கு சொல்ல, அவனுக்கு ரெட்டை ஜடை போட்டு பத்தாக்குறைக்கு பூ வேற வச்சு விட்ருவாங்க எங்கள் அம்மா ஸ்கூல் போகிறதுக்கு. இவன் போய் அழுதுனே வருவான். எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க, பூவெல்லாம் எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுனே வருவான். மொட்டை அடிக்கிறதுக்கே முடியாத இருந்தது. எங்கள் சென்னையிலேருந்து இந்த அருக்கோட்டைக்கு பக்கத்தில் ஈர்க்கன்குடி அப்படின்னு சொல்லி ஒரு மாரியம்மாக்கு கோயில், அங்கே நேர்ந்துக்குனாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, இவன் ரொம்ப அயவே என்ன பண்ணாங்க, ஒரு தரம் இந்த உண்டியில் உடச்சி அதெல்லாம் எடுத்துன்னு கோயில் கிளம்பியாச்சு. நான், என் தம்பி, எங்கள் அப்பா அம்மா 3 பேர் பஸ்ஸில் தான் போகிறான். இப்போ சொல்ல என்னன்னா, விழுப்புரமும் திண்டிவனமோ நம்ம நைட்டு சாப்பாடுக்கு விட்டாங்க, இறக்கி விட்டாங்க. யாருமே செய்ய மாட்டாங்க அப்படி. இதுங்க என்ன பண்ணுச்சு, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும், இந்த பையன் தூங்கின்னு இருந்தான், என் தம்பிக்காரன் தூங்குறானே, தூங்கட்டும்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு என்னை மட்டும் இட்டுன்னு போயிட்டாங்க. செய்யலாமா அப்படியே? நம்ம தூங்க சொல்ல லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. எங்கேயாவது சாப்பாட்டுக்கு வண்டி நிப்பாட்டினாக்க லைட்டை போட்டுருவாங்க. அந்த வெளிச்சத்தில் அவன் ஏந்திச்சிட்டான். நாங்கள் உள்ளே போய் சாப்பிட்டுன்னு இருக்கிறோம் ஹோட்டலில். இவன் ஏந்திச்சிட்டான். ஏந்திச்சு என்ன பண்ணியிருக்கிறான், அப்படியே அழுதுனே பஸ்ஸுக்குள்ளேயே நடந்து வந்துருக்குறான். வாசலை பார்த்து வரவே என்னென்ன பண்ணால், நல்ல வேலை அந்த மாரியாத்தா ஒரு பொண்ணு வடிவத்தில் உட்காந்துன்னு இருந்துருக்குது. என்ன பண்ணிச்சு, அந்த பையனை பிடிச்சி இழுத்து வச்சு, நீ எங்கே போகிற, வந்துடுவாங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. நாங்களாம் சாப்பிட்டுக்கிட்டு வரோம். அவனுக்கு இட்லி வாங்கினேன். வந்தாக்கா அந்த அம்மா, அந்த பொண்ணு திட்டுது, குழந்தைய எழுப்பிட்டுன்னு போயிருக்கலாம்ல, ஏன் இப்படி விட்டுட்டு போகிறீங்க? அது இறங்கி பார்த்துச்சு. போனால் அது ஹோட்டல் உள்ளே எங்கேயாவது ரோட்டில் போவோம் நைட் நேரத்தில், இப்படி போகலாமான்னு சொன்னாங்க. எங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஒரு குழந்தை இருந்தால் கூட அது எங்கேயாவது போக சொல்ல அதுக்கு ஆர்வமாக இருக்கும். அதனால அது பாட்டுக்கு எங்கன்னா ஓடும். நம்ம தான் அந்தாண்ட இந்தாண்ட வேடிக்கை பார்த்துன்னு இருக்காமல் நம்ம பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துன்னு வச்சுக்கின்னு இருக்கணும். அதுதான் இதை சொல்கிறேன். 6 வயசு வரைக்கும் பூ வச்சு ஸ்கூலுக்கு போனவன் அப்போல்லாம் தாராந்து போகிறதுக்கு பார்த்தான். நல்ல வேலையை காப்பாற்றி பிடிச்சிட்டோன்னு வைங்களேன். நம்ம பசங்களை நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுங்கிறதுக்கு தான் இதை சொன்னேன். அப்பால பார்க்குறேன். வரட்டா?